இன்னொரு விஷயம், அமைச்சர் பதவி நீக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும். அதிமுக வந்து 3 அமைச்சர்கள் மேலே மௌன விருதுக்கான நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க. பொன்முடி, செந்தில் பாலாஜி, கேஎன்ஆர். நீங்கள் எத்தனை அமைச்சர்கள்? இன்னைக்கு பொன்முடி பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆயிட்டீங்க. பாஜக சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் இருக்கும்னு ஒரு தகவல் இருக்கு. மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருந்தா சந்தோஷம். ஒரே ஆளே எல்லா பதவியும் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? அதிமுக தான் ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு அழைப்பாங்க. நீங்க சட்டமன்றத்தில் பேசுறது கூட புரட்சி தலைவி எப்படி? நான் அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி தலைவர்னு சொன்னாலே போதுமானது. அம்மான்னு சொன்னா இன்னும் நல்லதுதான். சார், இப்போ இந்த 1960 காலகட்டங்களிலே போடப்பட்டது மீண்டும் இப்போ கொண்டு வந்து போட்டு 2 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் முழுமையான அறிக்கை கையில் கிடைக்கும். ஆனால் திமுக ஆட்சி காலம் இன்னும் ஒரு 9-11 மாதத்துக்குள்ள முடிய போகுது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜோசப் குரியன் தலைமையிலான அந்த குழுவை எப்படி பார்க்குறது பாஜக? இவங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.